இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாகமம் 15 அதிகாரம் 11 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்த சாபத் ஸ்கூலை சேர்ந்த சிறு குழந்தைகள் வெளி தேசங்களில் மிஷனரி பணி செய்தவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு உதவி செய்தனர். அந்த வகுப்புகளில் மிஷனரிகளின் சாட்சிகளையும் அவர்களது ஊழிய தேவைகளையும் அறிவிப்பது அந்நாட்களில் வழக்கம். மிஸ்டர் ஹட்சிங்ஸ் 1835ஆம் வருடம் இலங்கைக்கு மிஷனரியாக சென்று பின்னாட்களில் இந்தியாவில் மிஷனரி ஊழியம் செய்தவர். மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்ட சிறுவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து அந்த பணத்தை மிஷனரிகளுக்கு அனுப்ப தொடங்கினார்கள். அதிலே சில சிறுவர்கள் தாங்கள் எப்படி மிஷனரிகளுக்கு உதவுகிறோம் என்பதை இந்தியாவில் மிஷனரியாக பணியாற்றிய மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்தார்கள். முதலாம் சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, நீங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ள பாமர மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்பதை கேட்டு ஒரு வாரத்தில் 6 சென்ட்டுகளை என்னால் அனுப்ப முடியும். எப்படியெனில் நான் டீ, பால், காஃபி போன்றவற்றை குடிப்பதை தவிர்த்து அதனால் சேமிக்கப்படும் பணத்தை உங்கள் மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தான். இரண்டாவது சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, மிஷனரி பணி என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறு பைகளை தைத்து அதை விற்பதால் எனக்கு சிறிதளவு பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தை உங்கள் மிஷனரி ஊழியத்திற்கு அனுப்பி வருகிறேன் என்று எழுதியிருந்தான். மூன்றாவது சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, நானும் எனது நண்பர்களும் பல தோட்டங்களை பராமரிப்பு செய்தும் நாங்களே வீட்டில் சிறிய தோட்டங்களை அமைத்தும் அங்கு விளையும் காய்கறிகளை விற்றும் பணத்தை சேமிக்கிறோம். அந்த பணத்தால் மிஷனரிகளை தாங்குகிறோம் என்று எழுதியிருந்தான். நான்காவது சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, அநேக குழந்தைகள் இயேசுவை பற்றி தெரியாமலும் பரிசுத்த வேதாகமம் இல்லாமலும் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வேதாகமம் சென்றடைய நாங்கள் எங்கள் பணத்தை சேமித்து அனுப்புகிறோம் என்று எழுதியிருந்தான். ஐந்தாவது சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, மிஷனரி ஊழியத்திற்கு பணத்தை அனுப்புவது எனது கடமையும் இன்றியமையாததும் ஆகும். என்னால் சேமிக்கக்கூடிய 1 சென்ட் பணத்தையும் கூட சேமித்து அதை நான் மிஷனரி ஊழியத்திற்கு அனுப்பி வருகிறேன் என்று எழுதியிருந்தான். ஆறாம் சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, நான் சாக்லேட் வாங்கும் பழக்கத்தை நிறுத்தி அதனால் சேமிக்கப்படும் பணத்தை உங்கள் மிஷனரி ஊழியத்திற்கு அனுப்பி வருகிறேன். இன்னும் என்னால் என்ற அளவு சேமித்து அனுப்புவேன் என்றும் எழுதியிருந்தான். ஏழாவது சிறுவன், மிஸ்டர் ஹட்சிங்ஸ் அவர்களே, நான் அங்கிருந்து அந்த மக்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து அவர்களை பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். இல்லை என்றால் அவ்வாறு நடத்தும் உங்களை போன்ற மிஷனரிகளுக்கு உதவி செய்து அவர்கள் பரலோகம் செல்வதற்கு நானும் ஒரு வகையில் உதவ வேண்டும். எனவே என்னால் முடிந்த அளவு பணத்தை சேர்த்து அனுப்பி வருகிறேன் என எழுதியிருந்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த கடிதங்கள் எல்லாம் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் மற்றும் வாலிபர்களால் எழுதப்பட்டது. இந்த சிறுவர்களுக்கு ஒரே வாஞ்சை, எப்படியாவது மிஷனரிகளை தாங்கி கிறிஸ்துவை அறியாத பாமர மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என உபாகமம் 15:11 வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் இயன்ற அளவு மிஷனரி பணிக்கென்று உதவிகள் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, காடுகளிலே, மலைகளிலே, அப்பா ஸ்தோத்திர, கிராமங்களிலே ஆண்டவரே கடந்து சென்று அப்பா ஊழியம் செய்கிற கத்தா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. என் தேவன் அப்பா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரங்களை என் தேவனில் எழுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அநேக சிறு பிள்ளைகள் அந்த நாட்களிலே மிஷனரி ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுத்ததை நாங்கள் அப்பா அந்த நாளிலே கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இந்த பழக்கத்தை எங்களுடைய சிறு பிள்ளைகளும் சிறு பிராயத்திலிருந்தே கொடுக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.